உங்கள் குழந்தைகளின் தோள்பட்டை சம அளவில் இல்லையா? இடுப்பு பகுதி ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு இருக்கிறதா? குனியும் பொழுது அவர்களின் முதுகு பகுதியும் ஒரு சேர இல்லையா? இது ஸ்கோலியோசிஸ் என்ற நிலை. முதுகெலும்புகள் ஒரு சேர வளராமல் கோணலாக வளர்ந்திருப்பது. இதனால் உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தில் பல இன்னல்களுக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும். எலும்புகள் வளைந்து வளர்ந்திருப்பதனால் அவர்களின் நுரையீரல் மற்றும் இதயத்திலும் கூட அழுத்தம் ஏற்பட்டு மூச்சு விடுவதற்கு சிரமம் ஏற்படலாம். எனவே சிறுவர் சிறுமியர்களுக்கு பிஃபோர் த எபிஃபைசியல் ஃபியூஷன், அதாவது அவர்களின் எலும்புகள் முழு வளர்ச்சியினை அடைவதற்கு முன்னரே இந்நிலை பற்றி நீங்கள் கண்டறிந்து விட்டால் மருத்துவரை அணுகி ஸ்குவாட் மெத்தட் போன்ற ஆக்கப்பூர்வமான பயிற்சிகளை புரிந்து முதுகெலும்புகள் மேலும் கோணலாய் மாறுவதை தடுத்து அவர்களை ஆரோக்கியமாக வாழச் செய்யலாம். காலம் தாமதித்தால் உடல் முழுக்க வலி மற்றும் அசௌகரியத்துடனேயே அவர்கள் வாழ நேரிடும். யாம் மேற்கோள் காட்டிய இந்த ஆடம்ஸ் ஃபார்வர்ட் டெஸ்டினை ஒரு 2 நிமிடங்கள் புரிந்தாலே இந்த நிலை இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளலாம். எனவே அனைத்து பள்ளிகளிலும் இந்த டெஸ்டினை புரிந்து இது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டால் பலரின் எதிர்காலம் பிரகாசமாகும். நன்றி.